டிசிப்ளின், ஒழுக்கம் அப்படின்னா டிவிக்கா தான். விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் வந்து ரொம்ப டிசிப்ளினாகவும், டீசென்ட்டாவும் நடந்துக்கக்கூடிய ஆட்கள். நீங்களே பார்த்திருப்பீங்க. ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா, அந்த படத்துக்கு முன்னாடி நாங்க வந்து ரூ. 150 நினைக்கிறேன். ரூ. 120 தான் நான் போறப்போ. 150ன்னு வச்சுக்குவோம். சரி ஓகே. 200ன்னு வச்சுக்குவோம். ஒரு பால்கனியில உட்காந்து பார்க்குறோம். 200 டிக்கெட் எடுத்து போறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 200 டிக்கெட்ட இவங்க 2000 20,000 வரைக்கும் வாங்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. ஆனா அப்ப எவ்வளவு மெச்சூரிட்டியான, எவ்வளவு நாகரிகம் அடைந்த ஒரு விர்ச்சுவல் வாரியரா இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் நீங்க. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, அவ்வளவு ஒழுக்கமா நடக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம புசி ஆனந்த் அவர்கள் சொல்றாங்க. அதுக்கு அடுத்த ஷாட்ல இன்னொருத்தர் கிளிப் எடுத்து போறாங்க. சேர தூக்கிட்டு போறாங்கன்னு சொல்றாங்க. இப்ப என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, சேர தூக்கிட்டு போறாங்கன்னா, சேர வீட்டுக்கோ இல்ல இந்த மீட்டிங் நடந்துச்சுல, டிஎம்கே மீட்டிங் நடக்கும்போது எல்லாரும் வீட்டுக்கு சேர் எடுத்துட்டு போனாங்கல்ல. ஸோ இது அந்த கேட்டகரியில சேராது. இது வேற. இப்போ அவங்களுக்குலாம் ஒரு பல்பு சரியில்லை அப்படின்னா, அவங்க வயர் சரியில்லை அப்படின்னா, வயரை சரி பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? சேரை தூக்கி அதை போட்டு சேர் மேல தான் ஏறி சரி பண்ணுவோம். ஸோ அவர் சரி பண்றதுக்காக அந்த இடத்துல போயிருக்காரு. அதை தப்பா புரிஞ்சுக்கிட்ட புசி ஆனந்த் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, சேர் எதுக்கு எடுத்துட்டு போறீங்க? கீழே வைங்க அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவங்களுடைய அந்த தொண்டர்களை பத்தி அவருக்கே ஒரு சரியான நாலேஜ் புரிதல் இல்லைன்னு நினைக்கிறேன். இதை டிவிகா தலைவரோட ஒரு முக்கியமான பொறுப்பாளர், அதாவது இவர் ரொம்ப முக்கியமான பொறுப்பாளர், இவர் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதான் என்னுடைய கருத்து. ஸோ ஆதவ அர்ஜுன் இருப்பாப்ல, அவர் உள்ள புகுந்ததுல இருந்து இந்த ஆம புகுந்த வீடும் ஒரு நபர் புகுந்த வீடும் உருப்படாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பொய்யாக்குறதுக்காக இவர் உள்ள வந்து பல வேலைகள் செய்யறாரு. உண்மையாக்குறாரு, அதாவது சாரி பொய்யாக்குற ட்ரை பண்றாரு. அதாவது ஆம புகுந்த வீடும் வளரும் அப்படின்றத உண்மையாக்க ட்ரை பண்றாரு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஏன்னா நம்மள மீடியாலாம் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்களே இந்த ஃபுட்டேஜை பார்த்துருப்பீங்க. அது லைவ் போயிட்டு இருக்குன்றது கூட கான்சியஸ் இல்லாத அளவுக்கு தன்னுடைய கட்சியில் அவ்வளவு மூழ்கி போயிருக்காங்க. டிவிக்கா அப்படின்றது வந்து நமக்கு நெஞ்சுள் பிளட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்குன்றனால அவங்களுக்கு அந்த கான்சியஸ் அந்த இடத்துல மிஸ் ஆயிடுச்சு. இது லைவ் போயிட்டு இருக்கு, ரெக்கார்ட் போட்டிருக்காங்க, எய்தாப்லாம் கேமரா இருக்கு, இவங்களாம் ரெக்கார்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது கூட கான்சியஸ் இல்லாம சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்றத பார்த்துருப்பீங்க. மீடியாஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரிலாம் பண்ண வேணாம், நாகரிகமாக நடந்துக்கலாம், டீசெண்டாக நடந்துக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு காதில் அப்படியே குஸ் குஸ் சொல்லிட்டு போறாப்புல. ஒரு புசியா வந்து அப்புறம் தான் ட்ரிகர் ஆகி பேச ஆரம்பிக்கிறாரு. சாட்டலைட் சேனலில் வந்து இந்த கிளிப்ஸ் எடுத்து போட்டிருந்தாங்க. இதை ஏன் மிஸ் பண்ணாங்கன்னு தெரியல. நம்ம கண் வந்து எதுவுமே மிஸ் ஆகாது. ஸோ கரெக்டான விஷயத்த கன்வே பண்ணணும்ல. ஆம புகுந்த வீட்டில் இருந்தவர் தான், அதாவது சாரி பேர் என்ன, ஆனந்த் ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா வந்து ஆனந்த் அவர்கிட்ட வந்து சொல்லி தான் அவர் இப்போ ட்ரிகர் ஆகி பேச ஆரம்பிச்சாரு. ஸோ சேர தூக்கிட்டு போனது தொண்டர்கள் தப்பு கிடையாது. ஆதவ அர்ஜுனா சொன்னனால தான் புசி ஆனந்தே கத்திருக்காரு. ஸோ தப்பு ஆதவ அர்ஜுனா மேல.